गजाननम् गजाननम् भूतगणादिसेवितम् भूतगणादिसेवितम् कपित्तजम्बो कपित्तजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् सुतम् उमासुतम् शोकविनाशकारणम् शोकविनाशकारणम् नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् सरस्वती नमस्तुभ्यम् वरदे कामरूपिणी वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः शुक्रबृहस्पतिभ्यां ॐ नमः शुक्रबृहस्पतिभ्यां 89வது வகுப்பு இரண்டாவது அதிகரணம் 11வது பிரகரணம் 37வது அத்தியாயம் தமிழை பொறுத்த வரைக்கும். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் 2வது செக்ஷன் 14வது அத்தியாயம் 4வது சென்டென்ஸ் பார்க்கணும். தை மாசம் 1ஆம் தேதி வளர்பிறை துவாதசி கேட்டை கலியுக ஆதி 5127. இது உத்தராயணம்னு சொல்லுவாங்க. நமக்கு அர்த்த சாஸ்திரத்திலே வந்துதா இல்ல வேற படிச்சனா ஞாபகம் இல்ல. 2 செக்ஷன் ஆட்டு 2 செமஸ்டர் ஆட்டு வேதகால குருகுல படிப்பு நடக்கும். ஒரு செமஸ்டர் உட்கார்ந்து படிக்கிறது, இன்னொரு செமஸ்டர் ஆக்டிவிட்டிஸ், குதிரையேற்றம், வாழ்ச்சண்டை, விவசாயம், இந்த மாதிரி அந்த மாதிரி பிரிச்சு பெரிய பழைய காலத்துல பண்ணியிருக்காங்கிற மாதிரி தெரியுது. சாணக்கியர் ஒரு டைம் டேபிள் போட்டிருந்தார். ஒரு ராஜாவுடைய ஒரு டே எப்படி போகணும் அப்படிங்கிறது சாணக்கியரும் ஒரு பட்டியல் கொடுத்திருந்தார். இந்த சந்திரகுப்த மௌரியர் உடைய பேரனும் என்னமோ தான் அசோகர். அதாவது சாணக்கியர் அவருடைய தலைமுறையிலேயே அது அடுத்த 1-2 தலைமுறையில புத்த மதத்தை அல்லது வேலைக்காகாத கவைக்கு உதவாத
ஒரு க்ஷத்திரியனுக்கு ஆகாத நடைமுறைகளை இவங்க கடைபிடிச்சு மௌரிய வம்சம் பலகீனமாயிருக்குது. மிக குறைஞ்ச ஒரு 300 வருஷம் அதிகபட்சம் எல்லாம். அப்புறம் இவங்க பரம்பரையிலேயே வந்த ஒரு ராஜாவிட்ட சேனாதிபதியா இருந்த புஷ்யமித்ர சுங்கன், அது ஒரு பிராமணன் சேனாதிபதியா. ஆனா சேனாதிபதி துரோணர் மாதிரி. அவரு ராஜாவா இல்ல. அதனால அவரை தலையெடுத்துட்டு புஷ்யமித்ர சுங்கன் ஆட்சிக்கு வந்து சுங்க வம்சம் தொடங்கிச்சது. அப்புறம் அவரு பழையபடி சந்திர குப்த மௌரியர் காலம் மாதிரி மறுபடியும் ஒரு பேரரசை ஸ்தாபிச்சார் அப்படின்னு படிச்சேன். அதனால தியரி எவ்வளவு வேணாலும் பேசலாம். என் சின்ன பிள்ளையில இருந்து சங்கிகள் நிறைய தியரி பேசியிருக்காங்க. நடைமுறைப்படுத்துறதுன்னு வரும்போது நம்ம எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோங்கிறதுலதான் வெற்றி இருக்கு. பிராக்டிக்கல் வேதாந்தா அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்லுவார். எவ்வளவு உயர்ந்த தத்துவமா இருந்தாலும் அத இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கிற சக்சஸ் தான் முக்கியம். தங்க ஊசிங்கிறதுக்காக வேண்டி கண்ணுல குத்த முடியாதும்பாங்க, அல்லது பஞ்சாங்கத்துல மழை அப்படின்னு போட்டிருக்கனால பிழிஞ்சா தண்ணி வராதும்பாங்க. அதனால இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த ஜீனியஸ்னஸ் அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகணும். அந்த எஃபிஷியன்சி அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகணும். இல்லாட்டா திராவிட மாடல் மாதிரி போயிடும். சர்க்காரியாவே பாராட்டிய ஆட்கள் சொதப்ப. அதுவும் ஈஸி இல்லை. அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றாரு 4வது அத்தியாயத்துல, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யம் விவஸ்வான் மனே பிராக மனுரிக்ஷ்வாக்கவே அப்ரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகு சகாலேக மகதா சீனோ நஷ்ட பரந்தப. நான் இதை முன்னால் விவஸ்வானுக்கு சொன்னேன், விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாவுக்கு சொன்னார். இப்படி ராஜ பரம்பரையில இந்த இது வந்துட்டு இருந்தது. கடைசியில காலப்போக்குல இது பலகீனமாயிட்டது. அதைத்தான் நான் உனக்கு இப்ப திருப்பி சொல்றேன் அப்படிங்கிற. எந்த ஒரு விஷயமே காலம் போக போக என்ன ஆகுது, காலம் போக போக வலுவாகுதா வலு இழக்குதா, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பேச கீப் அப் பண்றாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விஜயாலய சோழன் சோழர் சாம்ராஜ்யத்தை மீட்டார். அப்புறம் அவருடைய ஆதித்ய கரிகாலன், இடையில பராந்தக சோழன் அப்படி பையன் நினைக்கிறேன், ஆதித்ய கரிகாலன், அவருடைய சகோதரர் ராஜராஜன், ராஜராஜ சோழன் அல்லது அருண்மொழிவர்மன் வந்த உடனே அப்படியே உச்சத்துக்கு போயிட்டது. அடுத்து ராஜேந்திர சோழன் அதை தக்க வச்சார். அதுக்கப்புறம் கிராஃப் கீழே இறங்கிட்டது. பொதுவா உலகத்துல எல்லா கிராஃபுமே அப்படியே மேல போகும், கீழே இறங்கணும். உச்சத்தை தொட்டுட்டதுன்னா அப்ப கீழே தான் இறங்கணும். அது காங்கிரஸா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் பொருந்தும். அதனால நம்ம உச்சத்தை தொடும் போதுதான் கவனம் கூடுதலா இருக்கணும். உச்சத்திலேயே அந்த மொமெண்டத்தை தக்க வைக்கிறோமா இல்ல
அடுத்த ஆப்ஷன் மேல போறது இல்ல, கீழே வரலாம். மொமெண்டத்தை தக்க வைக்கலாம். அல்லது பிஎஸ்எல்வி C63 மாதிரி தேர்ட் ஸ்டேஜ்ல மொமெண்டம் போய் கீழே வந்துட வேண்டியிருக்கும். 62 அப்படிதான் ஆச்சுன்னு சொல்றாங்க. 2 தடவை தோத்த உடனே இதுக்கு பின்னாடி சதியெல்லாம் இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. அதனால விஷயங்களை உள்வாங்கிறது, அப்புறம் டைனமிக்னு சொல்லுவாங்க, காலத்துக்கு ஏத்தது மாதிரி அதை அப்டேட் பண்றது, அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன். சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் பல விதமான புது புது ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும். அந்த காலத்துல கத்தியும் கப்படாவும் எடுத்து சண்டை போட்டாங்க. அப்புறம் துப்பாக்கி வந்தது, வில் அம்பு வந்தது, அப்புறம் துப்பாக்கி வந்தது. நம்ம நாட்டுல மகாபாரத காலத்திலேயே பேலிஸ்டிக் மிசைல்ஸ், ராக்கெட் லாஞ்சர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான டெபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு மகாபாரதத்துல, ராமாயணத்துல. அதுக்கு எவிடன்ஸ் வேணும்னு கேட்பாங்க. ஒருவேளை அப்ப இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சம் அதை விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அவங்களால. அதாவது இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிக்கிற இதெல்லாம் அந்த காலத்துல ஒருவேளை இல்லைன்னே வச்சுக்குவோம். ஆனா ராமாயண மகாபாரத காலத்துல இன்னும் 1000 வருஷம் 5000 வருஷம் கழிச்சு வர்றதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணிருக்காங்களே, அதுக்கே அவங்களுக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து, அதனால அந்த மாற்றங்களையும் நாம கணக்கில் எடுக்கணும். விவேகானந்த சாமி சொல்லுவார், தொடக்கத்துல பிராமணர்கள் கை ஓங்கி இருந்தது, அடுத்தது கத்திரியர்கள் கை ஓங்கி இருந்தது, அதுக்கப்புறம் விவேகானந்த சாமி காலத்துல இப்போ வியாபாரிகள் கை ஓங்கி இருக்குது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்தியாங்கிற பேரே வெள்ளக்காரன் தான் போட்டாமாங்க. வெள்ளக்காரன் இந்தியாங்கிற பேரு போடுறதுக்கு இந்தியா இருந்தது. அமெரிக்காவுக்கு போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னாங்க, அதுதான் இந்தியா நினைச்சுக்கிட்டு. அவன் தேடி வந்ததே இந்தியாவை தாங்கிறது நிறைய கூமுட்டைகளுக்கு புரியல. அதனால வெள்ளக்காரன் வந்தது இந்தியான்னு ஒரு நாடே உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வியாபாரிகள் அந்த டைம்ல கை வாங்கி இருந்தது. விவேகானந்த சாமி சொல்ற, அடுத்தது சூத்திரன் கை ஓங்கும். நம்ம 4 வர்ணப்படி பிராமண, கத்திரிய, வைசிய, சூத்திரன். அடுத்தது சூத்திரன் கை தான் ஓங்கும். நீ புத்திசாலியா இருந்தா அவனுக்கு கை தூக்கி விடு, அவன் நன்றியோட இருப்பான். இல்லைன்னா அவன் தானா மேல வருவான், அது காலத்தினுடைய கட்டாயம், உன்னை போட்டு மிதிப்பான் அப்படின்னு. அதனாலதான் அந்த அடங்க மீறு அத்து, அடங்க மாறு அத்து மீறு கும்பல் எல்லாம் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கும்பல் அடிமை கும்பல், அது வேற. நான் இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொன்னேன். 4வது சென்டென்ஸ், ஸ்வபூமி ஜானாம் स्वभूमि जानाम ராஜபண்யானாம் राजपन्यानाम ஏகமுகம் एकमुखम व्यवहारं स्थापयेत् व्यवहारं स्थापयेत् परभूमिजानाम् परभूमिजानाम् अनेकमुखम् अनेकमुखम् ஏகமுகம் அநேகமுகம், இப்படி 2 விஷயம் சொல்லியிருக்கு. ஏகமுகம்ங்கிறது சிங்கிள் விண்டோ சிஸ்டம்,
அந்த மாதிரி எங்கேயோ பயன்படுத்துவாங்க கவர்மெண்ட். மல்டி விண்டோ சிஸ்டம் அப்படின்னு வேணா கொஞ்சம் இங்கிலீஷ் பண்ணலாம். அல்லது சென்ட்ரலைஸ்டு டீசென்ட்ரலைஸ்ட் அந்த மாதிரியும் சொல்லலாமா இருக்கும். ரெண்டுக்கும் அது உகந்ததுதான். ராஜபண்யானாம், ராஜாவுடைய பண்டங்கள், பொருட்கள். ஸ்வபூமி ஜானாம், தன்னுடைய பூமியிலேயே பிறந்தது, தன்னுடைய பூமியிலே விளைந்தது, தன்னுடைய பூமியிலேயே கிடைச்சது. அதாவது சுதேசி. என்ன மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா. அத ஏகமுகம் விவகாரம் ஸ்தாபய, அத சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமா அல்லது சென்ட்ரலைஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆட்டு அதை வச்சுக்கணும். பரபூமி ஜானா, மற்ற நாடுகள்ல இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து விளைந்தது, உற்பத்தியானது, தயாரிக்கப்பட்டது. அநேக முகம், அது டீசென்ட்ரலைஸ்டா இருக்கணும், மல்டி விண்டோவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆங்கிலம் the merchandise which is widely distributed shall be centralized. widely distributed சொல்றாங்க. எங்க இருந்ததை பிடிச்சாங்க தெரியல. and its price enhanced. தப்பா படிக்கிறான்னு பார்த்துக்கிட்டு நான் இது போன்றவை படிச்சது, இப்போ உள்ளதுக்கு ரெலவெண்டா படிக்கிறேன். that merchandise of the king which is of local manufacture shall be centralized. Imported merchandise shall be distributed in several markets for sale. தமிழே, அரசன் தன்னாட்டில் உண்டான தன்னுடைய விலைப்பண்டங்களை ஒரே வாயிலாகவும் பிற நாட்டில் உண்டானவைகளை பல வாயிலாகவும் விற்கும்படி செய்தல் வேண்டும். ஒரே வாயில்னா ஒரே இடத்தில் அல்லது ஒருவன் மூலமாக. சோல் அத்தாரிட்டி சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கோட்டாத்துல ஹோல்சேல், ஹோல்சேல் ரீட்டைல் சேல் அதுவா கூட இருக்கலாம். இதுல எதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். சிங்கிள் விண்டோ, மல்டி விண்டோதா இருக்கலாம், ஹோல்சேல் ரீட்டைல் சேலா இருக்கலாம், அல்லது சென்ட்ரலைஸ் டீசென்ட்ரலைஸ்டா இருக்கலாம். அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வர. உங்க தமிழ் என்ன சொல்லுது? நாட்டில் உற்பத்தியான பொருட்களின் நாட்டில் உற்பத்தியான பொருட்களின் வாங்குவதும் விற்பதுமான விவரங்கள் ஒரு இடத்திலிருந்தே நடக்குமாறு ஏற்படுத்த வேண்டும். மற்ற நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட வாங்கல் விற்றல் விவகாரங்கள் பல இடங்களில் நடக்குமாறு ஏற்பாடு செய்ய வேண்டும். அது பின்னாடி என்ன லாஜிக்னு எனக்கு பிடி கிடைக்கல. நம்ம அதுக்கு வியாபாரியானா தான் பிடி கிடைக்கும். செத்தாத்தான் எழுதிருக்கீங்க. ஒருவேளை திராவிட மாடல் தெரியுமா இருக்கும்.
பணத்தை கொள்ளையடிச்சா அது சுவிஸ்ல போடணும், அரபு எமிரேட்ஸ்ல போடணும், சிங்கப்பூர்ல போடணும், மலேசியாவுல போடணும், அமெரிக்காவுல போடணும், பிரான்ஸ்ல போடணும், சுவிட்சர்லாந்துல போடணும். இப்படி அங்கங்க பல இடத்துல போட்டு வச்சாதான் கவுந்தாலும் ஒரே அடியா கவராது, பிடிக்கிறவனும் அவ்வளவு ஈஸியா பிடிச்சுக்கிட மாட்டான். அந்த அந்த மாதிரி ஏதோ ஒரு லாஜிக் இதுக்கு பின்னாடி இருக்கலாம். என்ன லாஜிக் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் நம்ம நாட்டு பொருள் இப்படி இருக்கணும், வெளிநாட்டு பொருள் அப்படி இருக்கணும்னு பார்க்கணும். அஞ்சாவது வாக்கியம், உபயம் ச உபயம் ச பிரஜானாம் பிரஜானாம் அனுக்கிரகேண அனுக்கிரகேண விக்ராபயேத். விக்ராபேத். ரெண்டையுமே ஜனங்களுடைய நன்மை கருதி, ஜனங்களுக்கு இதமான முறையில நன்மை பயக்கக்கூடிய விதத்துல பெனிஃபிஷியலா பிச் பண்ணணும். அதுதான் அதுல முக்கியமான விஷயம். பெனிஃபிஷியரி, என் பெனிஃபிஷியரி அது ஜனங்களா இருக்கணும். விக்கிறவன் இருக்கக்கூடாது, ராஜாங்கமாவும் இருக்கக்கூடாது. Both kinds of merchandise shall be favorably sold to the people. என்னுடைய தமிழே, இருவகை பொருட்களையும் குடிமக்களுக்கு தீங்கு விளையாவாறு விற்கும்படி செய்தல் வேண்டும். உங்க தமிழே, இவ்விரண்டு வகையான விற்பனையும் மக்களுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும். இதுலயே என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னு தெரியல. அது உங்களுக்கு மக்களுக்கு நன்மை உபகாரம் அப்படின்னா என்ன அர்த்தத்துல அது பார்ப்போம். ஸ்தூலம் ஸ்தூலம் அபி ச லாபம் அபி ச லாபம் பிரஜானாம் பிரஜானாம் ஔபகாதிகம் ஔபகாரிகம் வாரயேத். வாரயேத். வாரயேத் தவிர்க்க வேண்டும். ஸ்தூலம் அபிச்ச லாபம். லாபம் லாபம் ரொம்ப காங்கிரீட்டா இருந்தாலும், ப்ரொஃபவுண்டா இருந்தாலும், பெர்சீவபிளா இருந்தாலும், சொல்லும் தமிழ்ல சொல்ல பாஷை சொன்னா ஒரு சொல்லும்படியான லாபம் கிடைக்கிறதா இருந்தாலும், பிரஜானாம் ஔபகாதிகம் ஜனங்களுக்கு கெடுதல் விளையுமானால் அதை தவிர்க்கணும். இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிரஜா திராவிட மாடல் மாதிரி கிடையாது. வீட்டு வரியை வைத்தது, கரண்ட் பில்ல வைத்தது, தண்ணி பில்ல வைத்தது, அந்த மாதிரி கிடையாது. ஜனங்களுக்கு கெடுதல் விளைக்கக்கூடியதா இருந்தால் தவிர்க்க வேண்டும். அதாவது பாசிட்டிவாவும் சொல்லிட்டாரு, நெகட்டிவாவும் சொல்லிட்டாரு. எனக்கு நன்மை விளைஞ்சா உழைகிறதா படி செய்யணும், இல்லைன்னா அதை தவிர்க்கணும். ரெண்டு விதமா சொன்னா அந்த எவசைஸ் ஜனங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பத்தி முடியாட்சியில, டைனாஸ்ட்ல, ராஜாக்களுடைய ஆட்சியில் அப்படின்னு தெரியுது. இன்னைக்கு டெமோக்ரஸியில, குடியாட்சியில ஒரு பய ஜனங்களை கலக்கிறதே கிடையாது. 5 வருஷம் நான் தான் ராஜா, எலெக்ஷன் வரும்போது மட்டும் கூட கும்பிடு போட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்கான். அப்புறம் ஒரு தடவை எனக்கு கவர்மெண்ட்ல ஜாப் கிடைச்சிச்சுன்னா பென்ஷன் ஆகுது வரைக்கும் நான் தான் ராஜா, அதனால நான் எதுவும் ஒன்ன கண்டுட்டு போறேன் அப்படின்னு நீதிபாதிகள், போலீஸ், எல்லா அரசு அதிகாரிகளும் அப்படி இருக்காங்க. யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, ரெப்பர்கர்ஷனும் கிடையாது. அதாவது
அவங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது. அரசு பதவியில் இருக்கிற நாட்கள் அவங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. யாரும் அவங்களை கேள்வி கேட்க முடியாது, தண்டனைக்கு உள்ளாக்க முடியாது. He shall avoid such large benefits as will harm the people. மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கார மாதிரி ஆப்பிள்கார மாதிரி அநியாயத்துக்கு விலை வச்சு எல்லாம் வைக்கப்படாதுன்னு சொல்ல நினைக்கிறேன். தமிழ் ஊதியம் பெரிதாயினும் குடிமக்களுக்கு துன்பம் உண்டாக்குமாயின் விலக்கி விடுதல் வேண்டும். உங்க தமிழின் மியூட்ல இருக்கீங்க நீங்க. சாரி. லாபம் அதிகம் பெற வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு சஞ்சலம் ஏற்படுத்தும் வண்ணம் லாபம் சம்பாதிக்க கூடாது. மைக்ரோசாஃப்ட் எப்படி எல்லாம் லாபம் சம்பாதிக்கணும்னு போயிட்டு இருக்காங்க. என்ன கடவுள் புண்ணியத்துல என்ன பிடிச்ச கம்ப்யூட்டர் பிடிச்ச கிரகம் ஒழிஞ்சிட்டது. இப்போ 2 வாரமா நல்ல சொல்லு வழியோட இருக்குது. சில 1-2 வேற பண்ணேன். ஆனா அதனால பிரச்சனை சரியாகும் நினைச்சு பண்ணல. எனக்கு பிராக்டிக்கல் சௌகரியத்துக்காக வேண்டி சில விஷயம் பண்ணேன். அதுல இப்போ ஒழுங்கா வேலை செய்யுது கம்ப்யூட்டர். சொன்னபடி பூட் ஆகுது, சொன்னபடிக்கு ஷட் டவுன் ஆகுது. எனக்கு ஒரு டவுட், விண்டோஸ்காரன் தான் சரியா இது பண்ணாம காணும் அப்படின்னு. நம்ம ஹார்ட்வேரை மாத்துறோம், ஹார்ட் டிஸ்க மாத்துறோம், செட்டிங்ஸ மாத்துறோம், நம்ம ஏதோ மால் பிராக்டிஸ் பண்றோம். ஒரிஜினல் ஓனர் இல்ல, ஏமாத்திரம் ஏதாச்சும் பண்றானான்னு தெரியல. ஏன்னா முன்னாடி உங்ககிட்ட ஒரு கீயை கொடுத்து இது உங்க விண்டோஸ் சொல்லிடுவான். நீங்க அதை எந்த சிஸ்டத்துல வேணாலும் போட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்க சிஸ்டம் போட்டு கீ அதனால நீங்க ஹார்ட் டிஸ்க மாத்தினீங்க, டிரைவரை மாத்தினீங்க, மெமரி கார்டை மாத்தினீங்கன்னா அவனுக்கு அது இன்னொரு சிஸ்டம். கீயினுடைய வயலேஷன் நினைக்கிறானா என்னன்னு தெரியல. இப்ப நான் எப்போ பண்ணதுல அவனுக்கு இல்ல, நான் தான் ஒரிஜினல் புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு. அதனால ஒழுங்கா ஸ்டிப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இடையில இந்த சிஸ்டத்தை ஆச்சுது என்னன்னா, ஃபைல்ஸ் எல்லாம் பழைய டிஸ்க்ல இருக்கு, அதை இதுல கனெக்ட் பண்ணேன். இது பூட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு, அதுல நான் கனெக்ட் பண்றேன். திடீர்னு சிஸ்டம் ஒரு எரர் காணிச்சு ஷட் டவுன் ஆகி ரீஸ்டார்ட் ஆகி அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல இருந்து பூட் ஆகி வருது. இது வரைக்கும் எனக்கு கம்ப்யூட்டர் அனுபவத்தில் இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டது. பூட் ஆகி அந்த விண்டோஸ் வருது. இது 11 ஹோம், அது விண்டோஸ் ப்ரோ, அது பூட் ஆகி வருது. அப்புறம் தான் எனக்கு எல்லாம் ஸ்டிக்ஸ் எல்லாம் வாங்கி கிடக்கு அப்படின்னு, ஆப் வெர்ஷன் எல்லாம் வாங்கி கிடக்கு அப்படின்னு பார்த்த பிறகுதான் புரிஞ்சது என்னவோ ஒரு குழப்பம் பண்ணிட்டான். 19க்கு நான் பிட் லாக்கர் எல்லாம் ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தேன். ரீபூட் ஆகி எல்லாத்தையும் லாக் பண்ணி விட்டுட்டு, அதாவது என்னுடைய ஹார்ட் டிஸ்க் நானே படிக்க முடியாது, நானே யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் நல்ல நேரம் கிளாஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி பொது சாண்டிங் வேண்டி தொடங்குவேன். அப்புறம் அந்த நேரத்துல கோல்முல் எல்லாம் பண்ணி பழையபடி சிஸ்டத்தை நார்மல் ஆக்கி கிளாஸ் ஆரம்பிச்சினேன். அதுல இந்த மாதிரி எல்லாம் சந்தேகம் வருது. அவன் ஆன்லைன்ல இருந்து கண்காணித்து எந்த காலத்துல ஏஐ இருக்க, அதுதான் குண்டக்க எப்பவுமே குண்டக்க மண்டக்க தானே மனசு இருக்கும். அது இப்படி பண்ணிட்டுதோ அப்படின்னு அந்த மாதிரி தான் பூட் பண்ண விடாம வச்சாரோன்னு டவுட்.
எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கொள்ளலாம் அடிப்பதற்காக வேண்டி அவங்க ஒரு பாலிசி வச்சிருக்காங்க, விற்பனை பாலிசி. மைக்ரோசாஃப்ட் மாற்றப்பட்டவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய பெரிய லாபம் சம்பாதிக்கிற கம்பெனிகள் எல்லாமே கொள்ள லாபம் அடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. இப்ப இதுக்கு இது யார் கொள்ள லாபம் அடிக்கிறாங்க நாம யூகிக்க முடியல அப்படின்னா, கவுண்டர் ஆட்டு லினக்ஸ் குரூப் இருக்கு, அவங்க எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இவங்கள மாதிரி எஃபிஷியன்டா கொடுக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்பை பண்றது இல்ல, அதுன்னு உள்ள நுழைத்து விட்டு தேவையில்லாத ஆப் எல்லாம் பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணி விட்டு நம்மள கண்காணிச்சுட்டு இருக்கிறது இல்ல, நம்முடைய டேட்டாவை திருடுறது இல்ல. இவ்வளவு இல்ல, அதே சமயத்துல ஃப்ரீயாட்டு கொடுக்க முடியாங்க. அதனால அப்படி ஒரு நம்ம யூகிக்க வேண்டியிருக்கு. ஏழு, அஜஸ்ரபண்யானாம் கால உபரோதம் சங்குல தோஷம். கால உபரேதம் 1, சங்குல தோஷம் 2 கண்டிஷன். வா ந உத்பாதயேத் உண்டாக்கிடக்கூடாது. என்னது? கால உபரோதம். சம்ஸ்கிருதத்தை பிரிச்சு போட்டிருக்காங்க, அது நம்ம படிக்கிறதுக்காக வேண்டி எளிமைப்படுத்தி பிரிச்சு போட்டிருக்காங்க. நியாயமா அது ஒரே வார்த்தை, காலோபரோதம் அப்படின்னு வரும். சங்குல தோஷம், இந்த ரெண்டையும் உண்டாக்கிடக்கூடாது. எதுக்கு? அஜஸ்ர பண்யானா, அஜஸ்ரம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் வேகமான, நம்ம ஒரு பாஷையில சொல்றதா இருந்தா ஸ்ட்ரைக் சமயத்துல எல்லாம் சில பொருட்களுக்கு விதிவிலக்கு கொடுப்பாங்க. அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, பால், காய்கறி, இவைகள் எல்லாம் எக்ஸெப்ஷன், எமர்ஜென்சி குட்ஸா, எசென்சியல் குட்ஸ். அஜஸ்ரங்கிறத எசென்சியல்ஸ்னும் எடுக்கலாம். டிக்ஷனரி அர்த்தம் வந்து எட்டர்னல், கண்டினியூவல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகும். இன்னைக்கும் உள்ள, நிரந்தரமான அப்படிங்கிற அர்த்தம். அஜஸ்ட்ங்கிறது டிக்ஷனரி மீனிங். நமக்கு இங்க அந்த அர்த்தம் அவ்வளவு சரியா வராது. நாம அத எசென்சியல்ஸ் எடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும். எசென்சியல் குட்ஸ் பால், காய்கறி, இந்த மாதிரி பட்டது. அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, தினசரி தேவை இருக்கு மட்டுமல்ல, அது நீண்ட நாள் இருக்காது, குயிக்கா கெட்டு போகும், அதனுடைய லைஃப் ஸ்பேன் கம்மி. பழங்கள், காய்கறிகள், பால் மாதிரிப்பட்டது. அதனால அஜஸ்ர பண்யானா, இந்த மாதிரி கெட்டு போகக்கூடிய பொருட்களுக்கு கால உபரோதம், கால தாமதமோ, சங்குல தோஷம், கலப்படமோ வராம பார்த்துக்கணும். அதாவது காலந்தாழ்த்தா பொருள் கெட்டு போகும், விளைவிச்சவனுக்கோ வியாபாரிக்கோ நஷ்டம்.
இனி இது எசென்சியல்ஸ் போட்டுக்கிறதுனால எப்படியும் தள்ளி விட்டலாம், அவன் வாங்கிடுவான், கண்டிப்பா வாங்கிடுவான். மார்க்கெட்ல ஒரு நாளும் சரி வராது அப்படின்ட்டு என்ன பன்னீர்ல டிடர்ஜென்ட்ல பன்னீர் பண்ணி விற்கிறது. இந்த மாதிரி மார்க்கெட்ல எதுக்கு ஆஃபர் இருக்கோ, அதாவது எதுக்கு டிமாண்ட் இருக்கோ, டிமாண்ட் உள்ள பொருட்களுக்கு ஒரு ஜெனியூன் முறையில தான் மார்க்கெட்ல வரணும் கிடையாது. டூப்ளிகேட் அல்லது நமக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொன்னா சைனா ப்ராடக்ட் இறங்கிடும். அதுவும் வராம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலம் there shall be no restriction to the time of sale of these commodities for which there is frequent demand, nor shall they be subject to the effects of centralization. ஆங்கிலம் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுது. எசென்சியல் கமாடிட்டிஸ்க்கு சென்ட்ரலைசேஷன் எல்லாம் பண்ணப்படாது. அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் டைம் ஃபார் சேலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. தமிழ் விரைவில் விற்றக்கூடிய பண்டங்களுக்கு காலத்தாழையும் கலத்த குற்றத்தையும் செய்தலாகாது. காலத்தாழ்வாலும் கலத்தர் குற்றத்தாலும் அப்பண்டங்கள் கெடுதல் அடையும் என்பது கருத்து. பண்டங்கள் அப்படிங்கிறது ஈண்டு கறி காய்களையும் பால் முதலியவற்றையும் உணர்த்தும். தமிழ் உங்க தமிழ். தினமும் தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறிகள் முதலானவை மக்களுக்கு தக்க நேரத்தில் கிடைக்க வேண்டும். காலதாமதம் ஏற்படக்கூடாது. விற்க வேண்டிய சரக்கு நிலுவையில் இருக்கும்போது இன்னும் சரக்கை கொண்டு வந்து அதில் சேர்க்கக்கூடாது. எட்டு, இருக்கிற ஸ்டாக்க கிளியர் பண்ண பிறகுதான் அடுத்த ஸ்டாக் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. எட்டு, பகுமுகம். பகுமுகம். வா ராஜபண்யம். வா ராஜபண்யம். வைதேககாஹ. வைதேககாஹ. கிருதார்கம். கிருதார்கம். விக்ரீணீரன். விக்ரீணீரன். முதல்ல ஏகமுகம் அநேக முகம் சொன்னாங்க. ஒரு அளவுக்கு அநேக முகம் பகுமுகம் ரெண்டும் ஈக்குவல். பகுமுகம்னா பரமுகங்கள், அநேக முகம்னா ஒன்று அல்லாத முகங்கள், அந்த மாதிரி அர்த்தம். ஆங்கிலம். Or peddlers may sell the merchandise of the king at a fixed price in many markets and pay necessary compensation. இவங்க அடுத்ததையும் சேர்த்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம அடுத்தது பார்ப்போம். தமிழ் சொல்லுது, விலைவரையறுக்கப்பட்ட அரசனுடைய பண்டங்களை வணிகர்கள் பற்பல வாயிலாகவும் விற்கலாம். பகுமுகம் வா ராஜபண்யம் வைதேக காஹா.
விதேக வைதேக ஜனக மகாராஜாவுக்கு விதேகன்னு பேரு. அவர் உடல்ல இருந்தாலும் அவருக்கு உடல் உணர்வு கிடையாது, ஆத்மஞானியா இருந்தார். அதனால அவருக்கு விதேகர்னு பேரு, விதேக ஜனகர்னு சொல்லுவாங்க. அவருடைய மகள் அப்படிங்கறதுனால சீதா பிராட்டிக்கு வைதேகி அப்படின்னு பேரு. விதேகன் அதுக்கு கதிதம் வைதேகன். வைதேகனுடைய மகள்ங்கிறதுனால வைதேகி அப்படின்னு சீதா பிராட்டிக்கு பேரு. ஆனா இங்க அந்த அர்த்தத்துல எடுக்கல. ஆங்கிலம் பெடுலர்ஸ் அப்படின்னு சொல்லுது. பெடுலருங்கிறது நல்ல அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன். பெடுலர்ஸ் அந்த மாதிரி அர்த்தத்துலதான் பயன்படுத்துவாங்க பொதுவா. தமிழ் அத பொதுவா வணிகர்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கு. அவங்க பல அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல சொல்லிருக்காங்க. உங்க தமிழ் வர்த்தகர்கள் விலை நிர்ணயிக்கப்பட்ட அரசாங்க சரக்குகளை வெவ்வேறு இடங்களில் விற்கலாம். அந்த கிருத அர்க்கம் அப்படிங்கிறது, அர்க்கம் அப்படின்னா மதிப்பு, விலை, கிருதன்னா நிர்ணயிக்கப்பட்ட, விலை நிர்ணயிக்கப்பட்டங்கிறது அங்கிருந்து எடுத்தாங்க. அதுதான் இங்கிலீஷ்ல பிக்சட் பிரைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு பொருளுக்கு என்னதான் விலை முடிவு பண்ணிட்டா அதை யாரும் எங்க வேணாலும் விற்கலாம். ஏன்னா அதுல வேரியேஷன் வர போறது இல்ல, ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாத்த முடியாது. விலை நிர்ணயிக்கப்படாத பொருளுக்கு தான் சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது பொருந்தும் அப்படிங்கிற துவனி இதுல இருக்கு. இப்போ இன்னைக்கு பொதுவா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, ப்ரொடக்ஷன் நடக்கிற இடத்துலயே இந்த பொருளுக்கு இன்ன விலைன்னு இது பண்ணிடுறாங்க. ஹரித்துவார்ல பதஞ்சலியில உற்பத்தி ஆகுது, அது தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அதுல எம்ஆர்பி, மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் அப்படின்னு இருக்குது. டெல்லியில என்ன விலையோ, காஷ்மீர்ல என்ன விலையோ, அது கன்னியாகுமரி. அதாவது இன்னொரு விதத்துல சொன்னா இந்த விலைக்கு மேல போக முடியாது. 15 ரூபா ஒரு பொருள் மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அது 10க்கு கிடைக்கலாம், 11 கிடைக்கலாம், 12 கிடைக்கலாம், அந்த வேரியேஷன் இருக்கலாம். ஆனா 15க்கு மேல யாருமே விற்க முடியாது. ஆனா ரிஷிகேஷ்ல ஒரு கடக்கா இருக்காரு, பிராமணர். பிராமணர்னா கிராஸ் பெல்ட் போட்டாலும் பிராமணன் சொல்றேன், பிரவர்த்தியில பிராமணனுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்ல. எப்பவுமே மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் கூட தான் விற்பான். நான் அடிக்கடி அவங்ககிட்ட வினக்கிட்டு போய் என்ன விலை கேட்பேன், அவன் கூடுதல் சொல்லுவான். இதுல இவ்வளவுதானே போட்டிருக்கும்பேன், இல்ல அதுதான் விளைவிப்பான். அப்ப எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போவேன். அவனும் வைத்தறிச்சல் பண்றதுக்கு அப்படின்னு. அதாவது மக்களை பற்றிக்கிறதுக்குன்னு, ஏமாத்துறதுக்குன்னே இப்படியும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இது பழைய பிராக்டிஸ். இப்போ மக்கள் படிச்சவர் வந்து மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ், நான் இதுக்கு மேல விற்க கூடாதுன்னு தெரிஞ்சு எல்லாம் வந்தோம். இனி இதுக்கு மேல நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன், அதனால எனக்கு அதுக்கு பைசா எல்லாம் வாங்கினேன் எல்லாம் கோர்ட்ல சொல்லி, அதையும் தாண்டி கோர்ட் அதெல்லாம் முடியாது, நீ வாங்குற போற விலைக்கு தான் வைக்கணும், பயிரெல்லாம் கன்சியூமர் கோர்ட் எல்லாம் போட்ட பிறகும் கூட இன்னமும் நம்ம நாட்டுல மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸை தாண்டி விற்கிறதுக்கான ஆசாமிகள் இருக்காங்க. ஒருவேளை இதை நீங்க இப்ப உங்க சுத்தி எல்லாம் பாக்கலைன்னா, உங்களை பாக்குறதுக்கு ஒரு அற்புதமான இடம் சொல்லு, சாரதாம் யாத்திரை போங்க, கங்கோத்திரி, யமுனோத்திரி, பத்ரிநாத், கேதார்நாத் போங்க. 5 ரூபா பொருள் 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா விற்கும். 1-2 ரூபா இல்ல, டபுள் ட்ரிபிள். கேட்டா நாங்க கீழே இருந்து கொண்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கொடைக்கானல் அப்படிதான் சாமி. கொடைக்கானல் பாத்திருக்கேன், நான் சண்டை போட்டிருக்கேன்.
அதுக்கு முன்னாடி எவ்வளவு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன தெரிஞ்சு பிராக்டிக்கலா அப்படி இருக்கக்கூடாது. அதுவும் இப்ப டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப பெட்டர் ஆகிட்டு வரக்கூடிய காலம். ஹெலிகாப்டரே பறக்குது கேரளால. பத்ரிநாத் கிட்ட வரையும் வண்டி எல்லாம் போயிருது. கங்கோத்திரி கிட்ட வரைக்கும் வண்டி எல்லாம் போயிருது. யமுனோத்திரிக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் நடக்கணும். மவுண்டனஸ் டெரைன். அவங்க சில பொருட்கள் கழுத மேல ஏத்திதான் கொண்டு போறாங்க, அதுவும் உண்மைதான். ஆனாலும் இது கொஞ்சம் அநியாய வேலையை தான் சொல்லணும். இப்ப இடையில இருந்து சாரதாம் போகும்போது அப்படி கூட்டி சொன்ன இடத்துல வாங்கி சாப்பிடல. எனக்கு இது தண்ணி தாகமா என்னமோ இருந்தது, ஆனா கூட்டி சொன்ன இடத்துல வாங்கி குடிக்கல. இனி அடுத்தது இன்னொரு இடம். இது ரொம்ப இதாவது பரவாயில்ல. நம்ம ரயில்வே இருக்கு, ரயில்வே ஊத்துக்குழிய மோர் 10 ரூபா, ரயில்வேல தண்ணி பாட்டில் 15 ரூபா. ஆனா பிரிண்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு 20க்கு உங்க தலையில கட்டுவான். அப்புறம் நீ இதுல 15 போட்டு நீ எப்படி வாங்கலாம்னு அவன் மிரட்டணும். மிரட்டினா சரி நமக்கு மட்டும் 15 ரூபாய்க்கு வந்துக்கிட்டு அடுத்த தலையில வைக்கிறது கேட்டதுக்கு போயிடுவான். இது ரயில்வேல நடக்குது. இதெல்லாம் இந்த என்ன காமராஜர் ஆட்சியில, நரேந்திர மோடி ஆட்சியில தான் இருக்குது. கேட்டா நாங்க உலகத்தை தலையில புரட்டி போட்டோம், டிஜிட்டல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு எல்லாம் பெருமை அடிச்சுக்கிட்டாங்க. கிரவுண்ட்ல எதுவும் நிலைமைகள் மாறல. போலீஸ் கோர்ட் சொல்ற உத்தரவை மதிக்காது, அதுவும் கிரவுண்ட் ரியாலிட்டி. கோர்ட் நியாயமான தீர்ப்புகளையே கொடுக்காது, அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. கோர்ட் உரிய நேரத்துல விசாரிச்சு விரைவில் தீர்ப்பு கொடுக்காது, அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்த என்ன வருமான வரி ஜாதி சான்றிதழ் இதுக்கெல்லாம் இன்னும் தாசில்தாரு விஓ எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இது மாறல, இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. நாங்க இந்த ஜால்னு ஒரு புது வண்டியை கண்டுபிடிச்சிட்டோம், ஹைதராபாத்ல ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு அதுல இன்னொரு ரொம்ப சந்தோஷம். மக்களை இப்படி ஒரு உட்டோப்பியா உலகத்துல வாழ்றதுல அவங்களுக்கு இது ஒரு சந்தோஷம். அரசாங்கத்துல மேல பதவியில இருக்கிறவங்களுக்கு. கீழே இருக்கிற ஜனங்களுக்கு, சாமானியனுக்கு போய் உங்களுடைய நன்மைகள் போய் சேரலைன்னா, நீங்க ராக்கெட் விட்டாங்க இல்ல இந்திரஜால்னு வண்டி ட்ரோன் வீழ்த்துற வண்டி கண்டுபிடிச்சா என்ன, அதெல்லாம் உங்களை காப்பாற்ற போறது இல்ல. இந்து தளம் போயிட்டே இருக்கு, முஸ்லிம்கள் மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் உங்களுடைய என்ன நடவடிக்கைன்னு தெரியல. அதனால இந்த பிக்சட் பிரைஸ் அப்படிங்கிறது சாணக்கிய காலத்துல எப்படி இருந்துன்னு தெரியாது. நம்ம அரசியல் சாணக்கியர் அமித்ஷா காலத்துல 10 லட்சத்துலதான் இருக்கு. இது வரைக்கும் மாறின மாதிரி நான் பாக்கல. நீங்க படிச்சிட்டீங்களா? ஆமா சாமி, படிச்சு. 9 சேதானுரூபம் சேதானுரூபம் வைதரணம் வைதரணம் தத்யுஹு தத்யுஹு. விதரணம்னு ஒரு வார்த்தை மலையாளத்துல உண்டு. விதரணம் பண்றதுன்னா விநியோகிக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை பயன்படுத்துவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் அர்த்தத்துல பயன்படுத்துவாங்க. இங்க இது அவர் அர்த்தத்துல பயன்படுத்துற மாதிரி தெரியல. இங்க வைதரணம்ங்கிறது காம்பன்சேஷன், நஷ்ட ஈடு, இழப்பீடு. தத்யுஹு
தத்யுஹு. சேத அனுரூபம் அப்படின்னா சேதம் எவ்வளவோ அதுக்கு தக அப்படின்னு அர்த்தம். சேதத்துக்கு தகுந்தது மாதிரி. தத்யுஹுங்கிறது டுதாஞ்ச் தாத்துடைய டுதாஞ்ச் தானே அந்த தாத்துடைய ஜுகோத்யாதி கணம் பரஸ்மைப்பதி விதிலிங் ஃபார்ம். அது விதிலிங்ல தத்யாத் தத்யத் தத்யாதாம் தத்யுஹு தத்யாஹா தத்யாதம் தத்யாத தத்யாம் தத்யாவ தத்யாம அப்படின்னு வரும். இந்த தத்யுஹுங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னா தேர்ட் கேஸ் இல்ல தேர்ட் பர்சன் ப்ளூரல். அதுதான் தத்யுஹு. அப்படின்னா அவர்கள் கொடுக்கும் சேதானுரூபம் ச வைதரணம் நஷ்ட ஈடு அவர்கள் கொடுக்கட்டும்னு வருது. எவர்கள்? ராஜாவா வியாபாரிகளா? ஆங்கிலம். And pay necessary compensation proportional to the loss entailed upon it. இதுல வச்ச விலைக்கு வித்தா எப்படி கஷ்டம் வரும்? விலை குறைவிற்கு தக குறையீடு செய்து கொடுத்தல் வேண்டும். அதாவது வரையறுக்கப்பட்ட விலை அளவில் குறைய விற்க நேரின் அக்குறைவிற்கு தக விற்பவர் அரசனுக்கு ஈடு செய்தல் வேண்டும் என்பது கருத்து. அதாவது பிக்சட் பிரைஸ் வச்சாச்சு, ஆனா அந்த ஆளுக்கு அந்த விலை விற்க முடியல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல இருந்தா, நம்ம இந்த நிலம் எல்லாம் விற்கிறது வாங்குற சமயத்துல மார்க்கெட் ரேட், அப்புறம் அந்த லோக்கல் ரேட், ஒரிஜினல் ரேட், இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி அரசாங்கம் வச்ச விலைக்கும் போகிற விலைக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கணும்னு கிடையாது. அந்த மாதிரி இதுல குறை இருக்குதுன்னா வியாபாரிகள் அந்த விலையோட குறைவா அவங்க சௌகரியம் போல வித்துக்கலாம். ஒருவேளை கெட்டு போற பொருள் யாராலுக்கு தொலைச்சிருவோம், இந்த லாபம், அந்த மாதிரி சில சமயங்கள் நடக்கும். நியாயமா ஒரு பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணு 10 ரூபாய் வித்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த பெண்ணெல்லாம் 1 ரூபாய்க்கு 50 பைசா கிடைக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கடைக்கு போறேன் பெண்ணு வாங்க. நம்ம பழைய வந்து அழைச்சா பெண்ணுல ரீஃபில் தீர்த்து போச்சு, ரீஃபில் மாத்தலான்னு போறேன். பல கடை ரீஃபில் கிடைக்கல, இந்த வாரம் இப்ப வாரது இல்லை அப்படின்னு கணக்கு சொன்னா, சாமி நீங்க இந்த ரீஃபில் வாங்கன்னா அக்ஷோ எடுக்கணும், உங்களை அஞ்சு கழிச்சு பெண்ணு தண்டனை கொண்டு போகுது அப்படின்னா. மட்டும் இல்ல ரீஃபில்ல வந்து அது இதாகும், குறையும். இது அப்படி இல்லை, ஜெல் எந்த குளிர்லயும் உரையாது, எப்பவுமே எழுது. அது மாதிரி இப்போ நான் வந்து
ஒரு பிளாட்ஃபார்ம் கடை வச்சுக்கோம். மற்ற கடைகள் வேலைக்கு ஆகாது. மற்ற கடையில அவன் நமக்கு சேர்த்து விலையை எழுதி நம்ம தலையில கட்டிடுவான். பிளாட்ஃபார்ம் கடைன்னு வச்சுக்குவோம். அந்த கடையில போறோம், நம்ம கேட்கிறோம், ஒரு பென்னு கேட்கறான், 10 வாங்குறான். உடனே நம்ம சொல்றோம், நான் 50 பென் வாங்குறேன், 5 ரூபாய்க்கு தருவேன். உடனே அவன் பார்ப்பான், 50 பென் சேல்ஸ் ஆகல, இந்த லாபம் கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல, இந்த கொண்டு போக அப்படின்பான். இந்த மாதிரி வியாபாரிக்கு, ராஜா நான் உங்ககிட்ட இந்த பிரைஸாக்கு வாங்கினேன், நான் குறைச்சுதான் வச்சேன், ராஜா நீங்களும் குறைச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு தலையில கட்டிடக்கூடாது. அப்படி கேட்டா அது திராவிட மாடல்னு பேரு. கௌட்டில்ய மாடல் அப்படி இல்லை. நீ எந்த விலைக்கு லாபம் வந்து நட்டம் வந்து அது ஓம்பாடு. ராஜாவை கட்ட வேண்டியத நீ ஒழுங்கா கட்டிடு அப்படிங்கிற அர்த்தம் கூட இதுக்கு இருக்கலாம். உங்க தமிழ் என்ன சொல்லுது? விற்ற சரக்குகளின் லாபத்தில் ஏதேனும் குறைவு ஏற்படுமானாலும் அதை கொடுத்து விட வேண்டும். இன்னும் ஒண்ணு பார்ப்போம். 10 षोडशभागः मानव्याजी 20 भागः तुलामानं गण्यपण्यानां 11 भागः வியாஜின்னு ஒண்ணு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். திருப்பி அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தா தான் அது கரெக்டா வரும். பல தடவை பார்த்ததுதான். வியாஜி தமிழ்ல அத வாட்சின்னு சொல்லுவாங்க. 16 ஷோடச பாகக, 16ல ஒரு பங்கு மானவேஜி, 20ல ஒரு பங்கு துலாமானம், கன்யபண்யானம் 11ல ஒரு பாகம். இப்படி வியாஜி அரசானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரி. நான் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னு நினைக்கிறேன், விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன். இங்கே கூறிய அளவுகளை மீண்டும் ஆராய்ந்தால் குறையாமல் இருத்தல் பொருட்டு மிகுதியாக கொடுக்கப்படுவது. வாட்சி விலைப்பண்டம் பெறுவோனுக்கு கொடுக்கப்படுவதாகும். குடிமக்கள் அரசனுக்கு அரசிறையாக கொடுக்க வேண்டிய கூலம் முதலியவற்றிற்கும் இது ஒக்கும். ஆங்கிலம் the amount of viaji due on commodities sold by cubical measure is 1/16 of the quantity that on commodities sold by weighing balance is 1/20th of the quantity, and then commodities sold in numbers is 1/11th of the whole. அதாவது படி, நாழி, உலக்கு, படி, மரக்க இப்படி அளக்கிறதா இருந்தால் அதுக்கு 16 எடை பார்த்து 1/4 கிலோ, 1/2 கிலோ, டன்னு அப்படி போடுறதா இருந்தா 20 பின்னாடி என்ன லாஜிக்னு தெரியல. அப்புறம் எண்ணி விக்கிறதா இருக்கா 5 சாலை, 1 டஜன் பழம்,
வாழைப்பழம். இப்ப வாழைப்பழம் எல்லாம் கூட இடையில விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எண்ணி விற்கிறதா இருந்தா 11 வியாஜி அப்படின்னு. முதல் அளவை பொருள்களுக்கு 16 ஒரு கூறும். நம்ம மாடர்ன் மெஷர் சொன்னா லிட்டர். நிறுத்தல் அளவை பொருள்களுக்கு 20 ஒரு கூறும். மாடர்ன் சொன்னா கிலோகிராம். எண்ணல் அளவை பொருள்களுக்கு 11 ஒரு கூறும். கவுண்ட். கவுண்ட் என்ன, இந்த காலத்துல டேப்லெட் தான் கவுண்ட்ல கிடைக்கும். வாட்சி ஆகும். பள்ளிக்கூடத்துல MKS மீட்டர் கிலோ செகண்டா, அப்புறம் CGS சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், அப்படி 2 விதமான மெஷர்மெண்ட் உண்டு இல்லையா? சின்ன பிள்ளைல அப்படி பிடிச்ச மாதிரி ஞாபகம். இப்போ அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல இருக்குன்னு தெரியல. எனக்கு வேகாத ஞாபகம் இருக்கு. இப்படிதான் வரும். செகண்ட் வந்து சேமா தான் வருமா ரெண்டுமே? எனக்கும் சரியா ஞாபகம். எனக்கு திடீர்னு மண்டேல MKS CGS வந்தது. நான் அப்படி அர்த்தம் சொல்லிக்கிட்டேன். சரி, இப்படி வேற வேற விதமான அளவு முறைகளுக்கு வேற வேற விதமான ரேஷியோவில் வரி அப்படிங்கிறது. உங்க தமிழ் என்ன சொல்லுது? அளந்து விற்கும் பொருட்களில் மன்னருக்கு 16 ஒரு பாகம் அளிக்க வேண்டும். எடை போட்டு விற்கும் பொருட்களில் 20 ஒரு பங்கு அளிக்க வேண்டும். கணக்கிட்டு விற்கும் பொருட்களில் 11 ஒரு பங்கை அளிக்க வேண்டும். சரி, ஏதாவது சந்தேகம்? இல்ல சாமி.